போலீசாருக்கு பெரும் தலைவலியாக மாறியுள்ள செவ்வந்தி தொடர்பில் வெளியான தகவல். செர்பியா நாட்டு நாடாளுமன்றத்தில் கண்ணீர் குண்டு வீச்சு தாக்குதல். மகிந்தவின் வாழ்க்கை வரலாற்று படம் தொடர்பில் நாமல் வெளியிட்ட தகவல். யாழ் செம்பனி புதைகுழி விவகாரம் இடம்பெற்ற கலந்துரையாடல். ராணுவத்தை திரும்பப் பெறும் அமெரிக்கா அம்பலமான தகவல். மொட்டு கட்சியில் போட்டியிட பலர் ஆர்வம். 5 மணி நேர வாக்குமூலம் சிஐடியிலிருந்து வெளியேறிய எரிபொருள் விநியோகஸ்தர்கள். ஜெனீவா கூட்டத்தொடரில் இலங்கையின் நிலைப்பாடு. சுமந்திரன் அதிருப்தி. கனிமுள்ள சஞ்சீவவின் கொலையுடன் தொடர்புடைய பிரதான 2வது சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி தொடர்பில் துல்லியமான தகவல்களை வழங்குவோருக்கான பணப்பரிசு அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே குறித்த பெண்மணி தொடர்பான தகவல்களை வழங்குவோருக்கு 1 மில்லியன் ரூபாய் பணப்பரிசு வழங்குவதாக போலீசாரினால் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சந்தேக நபரான செவ்வந்தியை இதுவரை கைது செய்ய முடியாத நிலையில் தகவல் வழங்குவோருக்கான பணப்பரிசு 1.2 மில்லியன் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் தொடர்பான தகவல் வழங்குவோரின் இரகசியத்தன்மை பாதுகாக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அவரை பற்றிய துல்லியமான தகவல்கள் தெரிந்தவர்கள் பின்வரும் தொலைபேசி எண்களுக்கு தெரிவிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். சந்தேக நபர் தொடர்பான துல்லியமான தகவல்களை 078591727 மற்றும் 07185917335 என்ற இலக்கங்களை தொடர்பு கொண்டு வழங்கலாம். செர்பியா நாட்டு நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் கண்ணீர் குண்டுகள், புகைக்குண்டுகளை வீசியதால் 3 எம்பிக்கள் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நாடாளுமன்ற கூட்டத்தின் போது ஆளும் கூட்டணியை எதிர்த்து எதிர்க்கட்சியினர் அமளி துமளியில் ஈடுபட்டுள்ளனர். பல்கலைக்கழகங்களுக்கான நிதி அதிகரிப்பு குறித்த வாக்கெடுப்பு நடைபெற இருந்ததாக கூறப்படுகின்றது. ஆனால் இந்த அவை சட்டவிரோதமானது என்றும் அந்நாட்டு பிரதமர் பதவி விலகலை முதலில் உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். ஒரு கட்டத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் சிலர் தங்களது இருக்கைகளை விட்டு இறங்கி சபாநாயகரை நோக்கி ஓடியுள்ளனர். இதன்போது அவர்களுக்கும் அங்கு பாதுகாப்பு பணியிலிருந்த அதிகாரிகளுக்கும் இடையே முறுக்கல் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே ஏனைய சில எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கருப்பு மற்றும் இளஞ்சிவப்பு நிற புகைக்குண்டுகளை மக்களவைக்குள் வீசி அரசுக்கு எதிரான பதாதைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் வாழ்க்கை வரலாறு ஒரு வரலாற்று படமாக தயாரிக்கப்படவுள்ளது. முன்னாள் ஜனாதிபதியின் மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச இது தொடர்பான திட்டங்கள் நடைபெற்று வருவதை உறுதிப்படுத்தியுள்ளார். வாழ்க்கை வரலாற்று படத்துடன் கூடுதலாக வாழ்க்கை வரலாறு தொடர்பான ஒரு குறும்படமும் வெளியிடப்படும் என்று கூறியுள்ளார். வாழ்க்கை வரலாற்று படத்தில் அவர் நடிப்பாரா என்று கேட்டபோது அதில் தனது குழந்தை பருவ விவரங்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் நடிக்க விருப்பமுள்ள எவரும் இந்த பாத்திரத்தில் நடிக்கலாம் என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் அரியாலை சித்துப்பாத்தி மயானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புகள் மற்றும் தடயங்கள் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடலானது யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜா தலைமையில் நேற்று நடைபெற்றுள்ளது. இதன்போது முறைப்பாட்டாளர் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி கனகரத்னம் சுஹாசும் காணாமல் ஆக்கப்பட்டோரது சங்கத்தின் சார்பில் சட்டத்தரணி திரு தற்பரனும் முன்னிலையாகியுள்ளனர். இந்நிலையில் வெறுமனே காவல்துறையினரை மாத்திரம் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தாமல் சித்துப்பாத்தி இந்து மயானத்தின் அபிவிருத்தி குழுவின் உறுப்பினர்களையும் பாதுகாப்பு பணிகளில் உள்வாங்குகின்ற போது பாதுகாப்பினை உறுதிப்படுத்த முடியும் என்ற விடயம் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த கோரிக்கையை ஏற்று சித்துப்பாத்தி இந்து மயானத்தின் அபிவிருத்தி சங்கத்தின் 5 உறுப்பினர்களின் பெயர் விவரங்களை வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் குறித்த வழக்கானது தொடர் விசாரணைக்காக திகதியிடப்பட்டுள்ளது. அமெரிக்கா தனது ராணுவத்தை ஐரோப்பிய தளங்களிலிருந்து திரும்பப் பெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பை தொடர்ந்து கடந்த 2022ஆம் ஆண்டில் 20,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க ராணுவத்தினர் ஐரோப்பிய தளங்களில் நிலைநிறுத்தப்பட்டனர். தனது ராணுவத்தினை தற்போது அமெரிக்கா திரும்பப் பெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நடவடிக்கையானது ஐரோப்பிய நட்பு நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் நேட்டோவின் அடுத்த கட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த கேள்வியை எழுப்பியுள்ளது. ஐரோப்பிய நாடுகள் தங்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வழிமுறைகள் குறித்து ஆராய்ந்து வரும் நிலையில் மறு ஆயுத வங்கியின் மூலம் அரசின் நிதியை பயன்படுத்தி தனியார் ராணுவ முதலீட்டை பெருக்கவும் ஐரோப்பிய ராணுவ உட்கட்டமைப்பை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. மேலும் உக்ரைனுடன் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டுள்ள மோதல் காரணமாக
படைகளை திரும்பப் பெறுவதாக சொல்லப்பட்டாலும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் ஆதிக்கம் வளர்ந்து வரும் நிலையில் அதற்கான ஆயத்தமாக அமெரிக்கா ராணுவ பலத்தை பெருக்க முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. அது மட்டுமின்றி நேட்டோவிலிருந்து அமெரிக்கா வெளியேறவுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமது கட்சியில் போட்டியிட பலர் ஆர்வம் காட்டி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கட்சி தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் பொய்களுக்கு ஏமாற மாட்டார்கள் என்பது தற்பொழுது தெளிவாகியுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். எந்தவித குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்படாதவர்கள் மட்டுமே இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மொட்டு கட்சியின் சார்பில் வேட்பாளராக போட்டியிட உள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வந்த எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் பிரதி தலைவர் மற்றும் பணிப்பாளர் குழு உறுப்பினர் சாந்த சில்வா ஆகியோர் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். வாக்குமூலங்களை வழங்கிய 5 மணி நேரத்துக்கு பிறகு இருவரும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறியுள்ளனர். அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாக்கும் நோக்கில் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளை சீர்குலைக்க இந்த பிரதிநிதிகள் முயற்சிப்பதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இருவரும் நேற்று குற்றப்புலனாய்வு துறையில் ஆஜராகுமாறு அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனிவா கூட்டத்தொடரின் ஆரம்பத்தில் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் மற்றும் நேற்றைய தினம் இலங்கை பிரதிநிதி இலங்கையின் நிலைப்பாடு தொடர்பில் வெளியிட்ட அறிக்கை என்பவை அதிருப்தி அளிக்கும் வகையில் உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த 2 பேச்சுவார்த்தைகளும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை 2012ஆம் ஆண்டு முதல் இலங்கையில் பொறுப்புக்கூறலையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்த எடுத்த முயற்சிகளுக்கு தடை செய்யும் விதமாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றுமுழுதாக நீக்குவோம் என்று கூறிய தேசிய மக்கள் சக்தி தற்போது அதனை நீக்குவது சம்பந்தமாகவும் அதற்கு மாற்றீடாக வேறொரு சட்டத்தை இயற்றுகின்றோம் என கூறுகின்றார்கள் என சுட்டிக்காட்டியுள்ளார்.